அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். வாய்ஸஸ் மினிஸ்ட்ரீஸ் இன்டர்நேஷனல் வழங்கும் தேன்துளி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைப்பது உங்கள் சகோதரி பத்மா. அநேக கூட்டங்களிலே சென்று பிரசங்க பண்ணிவிட்டு கர்த்தருடைய ஊழியத்திற்காக என்னை முற்றிலுமாய் நான் அர்ப்பணித்திருக்கிறேன். இரவு பகலென்று பாராதபடி கர்த்தருக்கு ஊழியம் செய்ய நான் விரும்புகிறேன். இன்று நீங்கள் கேட்கிற ஒரு செய்தியானது உங்கள் வாழ்க்கையை மாற்றியமைக்க செய்தியாக இருக்கும்படி நான் வாஞ்சிக்கிறேன். ஆண்டவர் சீக்கிரமாய் வருகிறார். அவர் வருகையிலே அவரோடு கூட செல்ல வேண்டும் என்று விருப்பமுள்ளவர்கள் எவர்களோ அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னை சுத்திகரித்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அவரை பார்க்கும் பொழுது அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று வேதம் சொல்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இனி காலம் செல்லாது. உலகத்தில் பல பரிசுத்தவான்கள் 20,000, 10,000, 15,000 சபையினுடைய தலைவர்கள் விழுந்து போகின்றார்கள். பாவத்திலே விழுந்து போகிறார்கள். நினைத்து கூட பார்க்க முடியாமல் பாவத்திலே விழுந்தபோது கண்ணீர் விட்டு கதறி அழுகிறார்கள். திரும்பி வர முடியுமா? கர்த்தர் மன்னிப்பார், உண்மைதான். ஆனால் அந்த பெரிய ஊழியத்தில் அவர்களுக்கு பங்கும் இல்லை, பாத்திரா இல்லாமல் மாறி போகின்றார்கள். இந்த சோகக்கதை நாம் ஒருவருக்கும் வராதபடி உனக்குள்ளதை இறுதி பரிந்த உறுதியாய் பற்றி கொண்டது என்று வேதம் சொல்கிறது. சாத்தானுக்கு கொஞ்ச காலம் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறபடியால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தான் வஞ்சிக்க வேண்டும் என்று முழு நேரம் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய ஜனமே, ராஜரிக ஆசாரிய கூட்டமே, தேவனுடைய சொந்த ஜனமே, பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட பரிசுத்தவான்களே, உங்களோடு நான் பேசி கொண்டிருக்கிறேன். அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய், விழித்திருக்கிறவர்களாய், விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறவர்களாய் வாழ்க்கை நீங்கள் வாழும்படி உங்களை நான் அறைகூவி அழைப்பது எனக்கு தேவை என்று கண்டபடியால் உங்களோடு பேசுகிறேன். யூதா வெளிப்படுத்தல் விசேஷத்திற்கு முன்பாக இருக்கிற யூதா அந்த புத்தகத்தில் 24 வசனம், வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடே உங்களை மாசிட்டவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவம் வல்லமையும் அதிகாரமும் எப்பொழுதும் உண்டாவதாக. வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மகிழ்ச்சியோடு உங்களை மாஸ்டர்களை நிறுத்துவதற்கு அவர் ஒருவரே வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னை வலுவாதபடி காப்பார். என்னை மகிழ்ச்சியுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு என்னை மாசற்றவராய் நிறுத்துவதற்கு ஒரு தேவன் இருக்கிறார். நான் செய்ய வேண்டியது என்ன? அவர் கரத்திலே என்னை நான் அர்ப்பணித்து விட வேண்டும். சரண்டர் டோட்டலி டு காட். இஃப் யூ ஆர் நாட் கமிட்டட் யூ வில் பி ஒமிட்டட். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்வது கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள், தாழ்மை உள்ளவர்களாய் அடங்குங்கள். அவ்வளோதான். யூ மஸ்ட் ரெசிஸ்ட் தி டெவில், சப்மிட் டு காட், obey, humble yourself before God under the mighty hand of God. அப்படி என்றால் கர்த்தர் உங்களை வலுவாதபடி காப்பார். கோஆபரேட் வித் தி ஹோலி ஸ்பிரிட், he will operate with you. யூதா நிருபத்தை ஆக்கியோன் இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரர். யாருக்கு எழுதுகிறார்? பிதாவினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவனாலே காக்கப்பட்டவர்களுக்கு, அவர் அழைக்கப்பட்டவர்களுக்கு அவர் எழுதுகிறார். அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட, காக்கப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு கூட்டத்தாருக்காக அவர் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் பாருங்கள். பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்கள் எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாக இருக்கையில் பரிசுத்தவான்கள் ஒரு ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. ஒரு விசை பரிசுத்தவான்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக தைரியமாய் நீங்கள் போராட வேண்டும். பொதுவான ரட்சிப்பை குறித்து பேசின நாட்கள் உண்டு. ஆனால் அழைக்கப்பட்டவர்களுக்கு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு, நீதிமான்களாக்கப்பட்டவர்களுக்கு நான் சொல்கிற சத்தியமாவது, பொதுவான ரட்சிப்பை குறித்து நான் பேசாமல் சற்று கடந்து போகிறேன். இதற்காக நீங்கள் பூரணராக வேண்டும் என்று கடந்து செல்லுங்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் கர்த்தருடைய பிள்ளை, அப்படி கடந்து செல்ல வேண்டும் என்றால் ஒரு விசை பரிசுத்தவான்கள் ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக போராட வேண்டும். விக்கிராராதனை பாவம், விபச்சாரம் பாவம். ஆனால் விசுவாசம் இல்லாமல் இருப்பதும் பாவம் என்று உங்களுக்கு தெரியுமா? விசுவாசத்தால் வராத யாவும் பாவம். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, பாவம்.
இந்த பாவத்தையே செய்து கொண்டிருக்கிறார்கள். விசுவாசம் எங்கே? பணம் இல்லாவிட்டால் பேங்க் லோன். வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சப்ஸ்டிடியூட் வைத்துக் கொள்கிறார்கள். கர்த்தருக்கு காத்திரு, முழுமந்தோடு காத்திரு, அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார். கர்த்தருக்கு காத்திர்கள் புதுபல் நடைந்து கழுகை போல சட்டையை அடித்து கொண்டு பறப்பார்கள். இதெல்லாம் எங்கேயோ போய்விட்டது. காத்திருக்க ஒருவருக்குமே பொறுமை இல்லை. இன்ஸ்டன்ட் அவசரமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அழகான ஃபர்னிச்சர்ஸ் வேணுமா, உடனே கடையில் போய் வாங்கிட்டு இஎம்ஐ மாதம் அங்கே கட்டிடுறோம். வாங்கும்போது நல்லா தான் இருக்குது, ஆனால் 30ஆம் தேதி வரும்பொழுதுதான் வேதனை தெரிகிறது. கணவன் மனைவிக்குள்ளே சண்டை, அப்படி மாறி மாறி சண்டை வருது. ஃபர்னிச்சர் முக்கியமா, அல்லாவிட்டால் சமாதானம் முக்கியமா? படுக்கையை வாங்கலாம், தூக்கத்தை வாங்க முடியுமா? வீடை கட்டலாம், குடும்பத்தை கட்ட முடியுமா? என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, இது கடைசி காலகட்டத்தில் நமக்குன்னா விசுவாசத்திற்காக போராட வேண்டும். கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து போயென்றால் போகும் என்று சொன்னார். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னார். உன் விசுவாசமே உன்னை ரட்சிக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று சொன்னார். இன்னும் நான் மறுபடியும் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பேனோ என்று கதறுகிறார். விசுவாச வீரருடைய பட்டியலை எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே நான் பார்க்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, இதை முழுவதும் நான் வாசித்து பார்த்து எனக்கு பிடிச்சமான என்ன தெரியுமா? ஃபேமிலி ஹீரோஸ். தான் மட்டும் காக்கப்பட்டால் போதாது, என் குடும்பமே காக்கப்பட வேண்டும் என்று கொஞ்சம் பேர் ஆண்டவர் மேலே மிகவும் நம்பிக்கை உள்ளவங்களா, விசுவாசம் உள்ளவங்களா ஆண்டவருக்காக கிரியிருக்காங்க. விசுவாசத்தால் நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கணைக்குள்ளாக தீர்த்து விசுவாசம் உண்டாக நீதிக்கு சுதந்திரவாளியானான். நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவராகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழை உண்டு பண்ணினான். நாம் அந்த காலகட்டத்தில் இருக்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தற்காலத்திலே காணாதவளை குறித்து நாம் எச்சரிக்கை பெற்றிருக்கிறோம். ஏன்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்கிற ஒரு எச்சரிப்பு. இந்த கேட்ட உடனே பயபக்தி உள்ளவர்களாகி குடும்பத்தை காப்பதற்காக என்ன பண்ண போகிறீர்கள்? நான் மட்டும் பறந்துடுவேன் என்று சொல்கிறீர்களா? நீங்கள் மட்டும் பறந்தால் போதுமா? உங்கள் குடும்பம் கைவிடப்படுவது உங்களுக்கு போதுமா? இப்பொழுது அமெரிக்க பிரசிடென்ட் ட்ரம்ப் ஒரு வாலிப பையன் சுட்டுட்டான். அப்போ ஒரு ஆள் தன் பிள்ளையும் மனைவியும் காக்கிறதுக்கு அந்த பிள்ளைங்க மேலே அவர் விழுந்து அவர் குண்டு வெடிப்பட்டு செத்துட்டார். எல்லாருமே அதை பாராட்டினாங்க. அந்த குடும்பத்தை காப்பதற்காக குண்டடி வாங்கின ஒரு நபர் அமெரிக்காவில் மறித்து விட்டார். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, எத்தனை தகப்பன்மார் குடும்பத்திற்காக ஏதோ ஒன்றை சேர்த்து வைக்க வேண்டும் என்று முயற்சி எடுக்கிறார்கள், வீடு கட்ட வேண்டும் என்று முயற்சி எடுக்கிறார்கள். ஆனால் அவர்கள் காக்கப்பட வேண்டும், கர்த்தருடைய வருகையிலே காக்கப்பட வேண்டும் என்று என்ன செய்கிறார்கள்? பெருவெள்ளம் வரப்போகிறது, மக்களை தேவன் அழிக்க போறார் என்று தெரிந்தவுடன் தன் குடும்பத்தை காப்பதற்காக அவன் பேழை உருவாக்கினார் என்று வேதம் சொல்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய சகோதரனே சகோதரியே, நோவாவின் நாட்கள் வெள்ளம் வந்தது உண்மை என்றால் கர்த்தர் இப்பொழுது வருவது உண்மை. உலகமெங்கும் எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. இதுவரை கேள்விப்படாத அதிசயங்களை அற்புதங்களை நாம் பார்க்கிறோம். எருசலேமை சுற்றில் பாளையம் இறங்கி இருக்கும் பொழுது கர்த்தர் வருவார் என்று சொல்ல கேட்டோம். லூக்கா 21ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க, 21ஆம் வசனத்திலிருந்து. ஈரான் அனுப்பின ட்ரோன் எருசலேமை சுற்றிலும் நின்றது. அடுத்தபடியாக சூரியன் இருளடையும் என்று வேதம் சொல்கிறது. 2024 ஆண்டு காணாத ஒன்றை இன்றைக்கு பார்த்துருக்கிறோம். சோலார் எக்லிப்ஸ், டோட்டல் டார்க்னஸ் அமெரிக்கா தேசத்தில் முழுவதுமாக இருண்டு விட்டது மத்தியானம் 1 மணிக்கு. இவைகள் எல்லாம் காணும் பொழுது வேதம் என்ன சொல்கிறது? மேகங்களின் மேல் இயேசு வெளிப்படுவார். வாட் இஸ் நெக்ஸ்ட்? ஜீசஸ் will appear in glory. இந்த உலகத்தில் அடுத்ததாக சம்பவிக்க போகிற பெரிய காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் வானத்தில் வெளிப்படுவார். அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மையுள்ளவர்கள் அவரோடு கூட எடுத்து கொள்ளப்படுவார்கள். மற்றவர்கள் கையெழுதப்படுவார்கள். நோவா அவன் காலத்தில் வெள்ளம் வரும் என்று அவன் அறிந்தபோது தன் ஜனத்துக்காக ஒரு பேழை உண்டாக்கினான். அவன் குடும்பம் அந்த பேழை கட்டுவதிலே முற்றிலுமாய் ஒத்துழைப்பு கொடுத்து செய்து கொண்டிருந்தார்கள். மழை வந்தது,
கர்த்தர் பேழையின் கதவை அடைத்தார். நோவா கடைசியாக உள்ளே போவான். எல்லாம் பிள்ளை மனைவி எல்லாம் போன பிறகு கடைசியாக போவான். எவ்வளோ பெரிய பொறுப்பு பார்த்தீங்களா? தன் குடும்பத்தை பேழைக்குள்ளே அடைத்த பிறகுதான் அவன் உள்ளே போகிறான். எத்தனை தகப்பன்மார் இப்படிப்பட்ட பொறுப்புள்ளவங்களாக இருக்கீங்க. என் பிள்ளைங்க ஆலயத்துக்கு போகணும், என் மனைவி ஆலயத்துக்கு போகணும், அவர்கள் பின்னாக நானும் போகணும். அப்படி எத்தனை பேர் இருக்குங்க? என் மனைவி ஜெபிக்க வேண்டும், பிள்ளைகள் ஜெபிக்க வேண்டும், நானும் ஜெபிக்க வேண்டும். சாயங்காலமான ஃபேமிலி பெரியல அப்பா உட்காரணும். எல்லாரும் இருப்பாங்க, அப்பாவை காணும். அப்பா எங்கே பணம் சம்பாதிக்கிறாரு? நான் ஒரு டாக்டர் டிஸ்பென்சரியில் வெளியே போடுறது பார்த்தேன். The man spent his health, earn his wealth, then he spent his wealth to earn his health could not. தன்னுடைய உடல் சரீர சுகத்தை இழந்து பணத்தை சம்பாதித்தானாம். பணத்தை செலவழித்து சுகத்தை தேடினானாம், கிடைக்கவில்லையாம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, யாருக்காக பணத்தை சேர்க்குறீங்க? பிள்ளைகளுக்காக தானே. அந்த பிள்ளைகள் பரலோகம் வர வேண்டுமா வராண்டாமா? அதற்காக நீங்கள் என்ன பண்ணீங்க? வாட் he did for your family to be taken up when the Lord comes. ஆண்டவர் மகிமையில் வெளிப்படும் பொழுது என் குடும்பம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று என்ன செய்யுங்க? அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? குடும்பமாக ஃபாஸ்டிங் ப்ரேயர் எடுக்கிறீங்களா? குடும்பமாக ஜெபிக்கிறீங்களா? குடும்பமாக ஆலயத்துக்கு போகிறீங்களா? குடும்பமாக தேவனை ஆராதிக்கிறீங்களா? பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, பயபக்தி உள்ளவனானான் என்று வேதம் சொல்கிறது. மோசேயினுடைய தாயை குறித்து வேதம் பார்க்கிறது, சொல்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையா, அந்த மோசையை காப்பதற்காக அவள் எவ்வளவு கஷ்டப்பட. மோசே பிறந்தபோது அவளுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தால் ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒழித்து வைத்தார்கள். ஃபேமிலி ஹீரோஸ், ஃபேமிலி ஹீரோஸ். ஆர் எ ஹீரோ, ஆர் எ ஜீரோ. தேசத்திலே ஒரு சட்டம் இருக்கிறது, ஆண் குழந்தை ஆற்றிலே போட்டு விட வேண்டும் என்று. எல்லாரும் அவ்வளோ சீக்கிரமாக பெற்ற பிள்ளை எரிஞ்சிட்டாங்க. ஆனால் இந்த குடும்பத்தை பாருங்கள், அந்த குழந்தையை காக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கான்னு பார்த்தாங்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, எதுனா பிள்ளைக்கு கொடுக்கலாம். அழாமல் பிள்ளைய பார்க்க முடியுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அழுதா போலீஸ் பிடிக்கும்ல. 3 மாதம் குழந்தை அழாமல் ஒரு தாய் தகப்பன் பார்த்துருக்குறாங்க. எளிதாக எடுத்து எரிந்து விடலாம். சில தகப்பன் மாதிரி எரிஞ்சிருவாங்க. ஐயோ அவன் கேட்க மாட்டாங்க, நான் ஒன்றும் சொல்ல முடியாதுங்க, அப்படியே தூக்கி எரிந்துடுறாங்க. அவன் கேட்டதான் கொடுக்கணும், அவ்வளோதாங்க. கேட்டதை கொடுத்து தான் பிள்ளைங்க நரகத்துக்கு நேராக போகிறாங்க. விசுவாசத்திற்காக நீ போராட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. பிள்ளையோடு போராடு, மனைவியோடு போராடு, புருஷனோடு போராடு. விசுவாச காரியத்தில் மட்டும், வேறு எதுக்காகவும் போராடாது. நெகேமியா சொல்கிறார், குமாரனுக்காய் போராடுங்கள், குமாரத்திக்காய் போராடுங்கள், மனைவிக்காய் போராடுங்கள். இது ஒரு நல்ல ஒரு போராட்டம். இட்ஸ் a good fight. Fight for your family. உங்கள் பிள்ளைங்க ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வராமல் நம்ம எங்கேயாவது போகலாம், டிவி பார்க்கலாம், விருந்து வீட்டுக்கு போகலான்னு சொன்னால் ஃபைட் ஃபார் இட். த சண்டே இஸ் நாட் யுவர் டே, இஸ் காட்ஸ் டே. 6 நாள் கடவுள் கொடுத்தாரு விருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு. 7ஆவது நாள் கர்த்தருடைய நாள். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்னபோது உன் உள்ள மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். ஆர் யூ கிளாட் ஆர் சேட்? ஆர் யூ வொர்ஷிப்பர்? உன் பிள்ளையை காக்க வேண்டும் என்றால் அந்த பிள்ளையை காக்கிற பொறுப்பை நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆர் யூ வொர்ஷிப்பர்? அப்பா அம்மா 2 பேரும் பரலோகத்தில், பிள்ளை நரகத்தில். சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? நரகத்தில் இருந்தவனுக்கு ஆத்ம வாரம் வந்து என் சகோதரர்கள் இங்கே வரக்கூடாது என்று அழுதான் என்றால், பரலோகத்தில் நீங்கள் போய் உங்கள் பிள்ளைகள் அங்கே இல்லை என்றால் என்ன ஆகும்? நினைத்து பாருங்கள். ஒரு முறை தான் வாழப்போகிறோம், மறுமுறை ஒரு தருணம் கொடுக்கப்படாது. மனிதனுக்கு ஒரு முறை மரிப்பதும் பிறகு நியாய தீர்ப்பு அவனுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. 3 மாதம் ஒழித்து வைத்து ஒரு நாணல் பெட்டியை உருவாக்கி அதை கீழ் பூசி நாணல் செடியின் மத்தியிலே அந்த குழந்தையை கொண்டு விடுறாங்க. ஏன் தெரியுமா? நாணல் செடிக்கிட்ட விட்டாங்க. அந்த நாணல் செடியில் வர ஒரு சத்தம் இருக்கிறது, அதில் ஒரு வாசனையும் இருக்கும். அது முதலைக்கு பிடிக்காதான், அங்கே முதலை வராதான். அதான் நாணல் செடி அருகாமல் இந்த குழந்தையை வைத்தாங்க. எவ்வளோ தூரம் ஞானமாக குழந்தையை காக்குறாங்க. ஃபேமிலி ஹீரோ. ஆர் யூ ஃபேமிலி ஹீரோ? உங்களை காக்கும்படியாக உன் பிள்ளைக்காக என்ன திட்டத்தை நீ வைத்திருக்கிறாய்? கர்த்தருடைய வருகைக்காக உன் பிள்ளையை ஆயத்தப்படுத்தும்படி என்ன திட்டத்தை நீ வைத்திருக்கிறாய்? வேதத்திலே 31 வசனத்தில் ராகாப் என்கிற வேசியை குறித்து நாம் கேள்விப்படுகிறோம். வேவுக்காரை சமாதானத்தை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்பதியாதோரோடு சேதமாகாதிருந்தாள். எரிகோ பட்டணத்தை அழிப்பதற்கு முன்னால் வேவு பார்க்கும்படி 2 பேர் வருகின்றார்கள்.
அவர்கள் இவள் வீட்டுக்கு தான் வருகிறார். அவர்களை காட்டி கொடுக்காமல், போலீஸ் கையில் மாட்டிக்காமல், ஞானமாக தட்டைக்குள் ஒளித்து வைத்து அவளை பாதுகாத்து அவளை தப்ப விடுகிறார். தப்ப விடும் பொழுது அவளிடத்தில் என்ன கேட்பாள் தெரியுமா? ஒரு விபச்சாரி என்ன கேட்பா? பணம் கேட்பா. அல்லாவிட்டால் இந்த உலக சிற்றின்பத்தை கேட்பார். அதாவது வீடு கட்டி கொடு என்றெல்லாம் கேட்பாள். இவர் என்ன கேட்டால் தெரியுமா? என் குடும்பத்துடைய ஜீவனை கொடுங்கள் என்று கேட்டாள். she is a family hero. வேசியாக இருந்தாலும் விபச்சாரியாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து வம்ச வரலாறிலே ராகாவுடைய பேர் வருகின்றது. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, ஆர் யூ a family hero? அப்பொழுது சொல்லப்பட்டது, ஒரு சிவப்பு நூல் கயிறை உன் ஜன்னலிலே கட்டிவை, இந்த பட்டணம் அழியும் பொழுது உன் குடும்பம் காக்கப்படும். ஆம், இன்றைக்கும் சிவப்பு நூல் அடையாளம், இயேசுவின் இரத்தம் நம்முடைய குடும்பத்தை காக்கும். எதற்காக நீங்கள் போராடுகிறீர்கள்? உங்கள் விசுவாச போராட்டம் எதற்காக? உன் பிள்ளையை காப்பதற்காக, உன் குடும்பத்தை காப்பதற்காகத்தானா? இல்லாவிட்டால் வேறு எதற்காக நீ போராடுகிறாயா? எனக்கு இந்த நிலத்தை தாரும், அல்லாவிட்டால் நீர் என் கடவுள் அல்ல. நீர் எனக்கு இந்த வேலையை தாரும், அல்லாவிட்டால் இனிமேல் கோயிலுக்கு போக மாட்டேன், ஜெபிக்க மாட்டேன். இப்படியா போராடுறீங்க? மனுஷனோடு போராடினது போதாது என்று தேவனோடு போராடுறீர்களா? பிரியமான கர்த்தரே, நல்ல போராட்டத்தை போராடுங்கள். ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக போராட வேண்டும் என்று வேதம் உங்களை அறைகூவி அழைக்கிறது. எதற்காக? ஃபேமிலி, குடும்பத்துக்காக நாம் போராட வேண்டும் என்று வேதம் அழைக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிரு கர்த்தருடைய பிள்ளையே, வேதம் சொல்கிறது 4 வசனம், நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்தை எதுவா புரட்டி ஒன்றாகி ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாக நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளார்கள் என்று பூர்வத்தில் எழுதியிருக்கிறது. நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புவது என்னவெனில், கர்த்தர் தம்முடைய ஜனத்தை எகிப்திலிருந்து வர பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். ஏதோ ஒரு கூட்டத்தில் கை தூக்குனனால தப்பிக்கலாம்னு நினைக்காதீங்க. Once upon a time I used to go to church, I read Bible and pray. ஒரு காலத்தில் நான் ஜெபிப்பேன், ஒரு காலத்தில் கோயிலுக்கு போவேன், ஒரு காலத்தில் குடும்பமாக நாங்கள் கோயிலுக்கு எல்லாம் ஒரு காலம். ஒன்ஸ் அப்பான் எ டைம் ஸ்டோரியா? வாட் அபவுட் நவ்? இப்பொழுது என்ன? தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டுகிற பக்க வழியாய் நுழைகிற சிலர், பக்தியற்ற சிலர் இருக்கிறார்கள். கிருபை இருக்கிறது. இப்போ ஒரு டாக்டரின் வந்திருக்கு, கிருபை டாக்டரின். நீ கிருபைக்குள்ளே இருந்தால் பாவம் என்னன்னா செய், அந்த பாவம் நான் மன்னித்துட்டே இருக்கணும். ஒவ்வொரு வாரம் போய் சொல்லிடுறாப்பா நான் பாவம் செஞ்சேன்னு சொல்லி கிருபை ஒன்று மூடிடும். இல்லைங்க, நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிராமல் கிருபைக்கு உட்பட்டிருக்கிறபடியால் பாவம் உன்னை மேற்கொள்ள மாட்டாது. எதுக்கு தெரியுமா கிருபை? பாவம் செய்யாமல் இருக்குதான் கிருபை. பாவம் செய்யாமல் இருக்கிறது தான் கிருபை. உன்னால் முடியாது, கிருபையால் முடியும். ஆண்டவரே எனக்கு கிருபை தாருங்கப்பா. என்னை சுற்றி நிற்கிற பாவத்தை விட்டு விட்டு விசுவாசத்தை தோக்குறது முடிக்கிறோமாய் உன்னை பார்த்து ஓடுறதுக்கு எனக்கு கிருபை தாருங்கப்பா. அதுக்கு தாங்க கிருபை. காம விகாரத்துக்கு ஏதுவாக அதை மாற்றுகிறார்கள். எனக்கு பெரிய பெரிய பாட்டு கச்சேரியெல்லாம் வைக்கிறாங்க. கிறிஸ்தவங்க பாட்டு கச்சேரி இளையராஜா கச்சேரி மாதிரி மாறிட்டு இருக்கு. உலகத்துக்கும் ஆண்டவருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. எகிப்துக்கும் இஸ்ரவேலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. your song is different, your music is different, dare to be different. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, முகமதியில் பாருங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல், வேற எந்த மாடர்னிசமும் அங்கே கிடையாது. ஹிந்துஸ் பாருங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல், ஒரு மாடர்னிசம் கிடையாது. கிறிஸ்தவங்களை பெண்டெகாஸ்ட்ல தான் இந்த மாடர்னிசம். ஐயோ அது நியூ ஜென்ரேஷனுங்க. என்ன முகமதிய வாலிபர்களுக்கு நியூ ஜென்ரேஷன் இல்லையா? சீக்கியனுக்கு நியூ ஜென்ரேஷன் இல்லையா? 17 வயசான பையன் தலையில் கொண்ட வச்சுட்டு இருக்கிறான். ஏன்? அவங்க அப்பா அம்மா சொன்னது. ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட அந்த சட்டத்திட்டத்துக்காக போராடும் வாலிபர்களை சிக்கிஸில் பார்க்குறேன், இஸ்லாமில் பார்க்குறேன், இந்துஸில் பார்க்குறேன். ஆனால் கிறிஸ்தவத்தில் நான் பார்க்கல. இதெல்லாம் ஓல்டு ஃபேஷன். பத்மாமிலர் ஓல்டு ஃபேஷன். ஓல்டு ஃபேஷனில் நியூ ஃபேஷன் இல்லை, காட் ஃபேஷன். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் சும்மா ஜெபம் பண்ணி உங்களுக்கு வேலை இல்லை, வேறு என்ன வேலை உனக்குன்னு கேட்குறேன். உன்னவங்க என்ன வேலை? உன்னை காப்பாற்றணுன்னா கர்த்தர்ட்ட மண்டியிட்டால் முடியும். மண்டியிட்டு வணங்கினா தான் ஒன்றை கடவுள் காப்பாற்ற முடியும். இந்த பொல்லாத உலகத்தில் வெளியே போனால் வீட்டுக்கு வர்றதுக்கு என்ன நிச்சயம் இருக்குதுங்க?
என்ன நிச்சயம் இருக்குது? துண்டு துண்டாக வெட்டி போடுறாங்க, துண்டு துண்டாக வெட்டி போடுறாங்க. கள்ள சாராயத்தில் பாய்சன் போட்டு 80 பேர் செத்து போகிறாங்க. வயநாடில் அப்படியே புதைஞ்சிட்டாங்க, மண்ணில் புதைஞ்சிட்டாங்க. கண்ணீரே தான் நான் வெடிக்கிறேன். வயநாடு பியூட்டிஃபுல் பிளேஸ், லவ்வர்ஸ் பேரடைஸ். அங்கே தான் வருவாங்க, நிறைய பேர் வருவாங்க. அது வயநாடு நான் மீட்டிங்கெல்லாம் வச்சுருக்கிறேன். அப்படியே மண்ணுக்குள்ளே புதைஞ்சவங்கள உயிரோட மண்ணுக்குள்ளே புதைக்கப்பட்டவங்கள தோண்டி எடுக்கிறாங்க. வாழ்க்கை நிச்சயமற்றது, மரணம் நிச்சயமானது. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைய, ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீ போராடு. நான் வயசான சில பாஸ்டரோடெல்லாம் நான் ஊழியம் செஞ்சுருக்கிறேன். பாஸ்டர் சாம் சுந்தரம், பாஸ்டர் சுந்தரம், பாஸ்டர் நிறைய பாஸ்டர்ஸ், சிபிஎம் பாஸ்டர் சி ஜான், அப்படிப்பட்ட பாஸ்டரோடு நடராஜம்ல இருந்ததுனால நானும் அவங்க கூட நான் போயிருக்கேன். எப்படி போராடுவாங்க தெரியுமா? விசுவாசத்துக்காக எப்படி போராடுவாங்க தெரியுமா? பிரியமான கர்த்தருடைய பிள்ளையோட வாழ்க்கை பயங்கரமான ஹோலி பேட்டில். ஒரு நல்ல போராட்டத்தை போராடினாங்க, ஓட்டத்தை முடித்தாங்க, விசுவாசத்தை காத்துக்கிட்டாங்க, பயபக்திக்குரிய சந்ததியை உருவாக்குனாங்க. எங்கள் பக்க வழியாக நுழைஞ்சிருக்காங்க. எவ்ரிதிங் இஸ் ஓகே, எவ்ரிதிங் இஸ் ஓகே. உலகம் போல் ஆடலாமா? உலகம் போல் பாடலாமா? உலகம் போல் உடுத்தலாமா? ஒரு முகமதிய பெண் தன் ஆடையை மாற்றவில்லை, ஹர் ஸ்டைல் மாற்றவில்லை. ஒரு சீக்கியன் மாற்றவில்லை, ஒரு ஹிந்து கூட மாற்றலை. கிறிஸ்தவங்க மாடர்ன் ஜீன்ஸ் பேண்ட், கிழிஞ்சு போட்ட ஜீன்ஸ் பேண்ட், டிஷர்ட், முடியை வெட்டிடுவாங்க, 2 பக்கம் போட்டுருவாங்க. அது மாதிரி சிங்க ஸ்டைல், லுக் லைக் எ லயன். சிங்கத்தை போல் பார்க்குறதுக்கு முடியை வெட்டி 2 பக்கம் போடுறது. பெண்கள் முடியை வெட்டக்கூடாதுன்னு பைபிளில் இருக்குங்க. மகிமையாக அவளுக்கு கொடுக்கப்படுது. மகிமையை கத்தரித்து வந்து அவமானமாய் வாழ்கிற பெண்களை நான் பார்க்குறேன். ஆண்கள் போல் ஷார்ட்டாக ஹேர் கட் பண்ணுறாங்க. எத்தனை பேர் இந்த உலகத்தில் போய்கொண்டு நானும் பரிசுத்தவன் என்று சொல்கிறார்கள். பரிசுத்தம் உள்ளும் புறம்பும் பரிசுத்தம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைய, ஒழுங்காக ஒரு ட்ரெஸ்ஸிங் பார்க்க முடியலை. ஒழுங்கீனமாக ட்ரெஸ் பண்ணுறதுனால தான் இந்த உலகமே பாவத்துக்குள்ளாய் போய் கொண்டு இருக்கிறது. அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ விசுவாசத்திற்காக நீ போராடுவியா? உன் குடும்பத்தை விசுவாசத்தில் காப்பதற்கு நீ போராடுவாயா? சும்மா சண்டை, இதெல்லாம் சண்டை கிடையாதுங்க. பரிசுத்தமாக நீ வாழணும், நல்லா ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்கிறது சண்டையா? அது சண்டை கிடையாதுங்க, போராட்டம். ஹோலி பேட்டில். உன்னை பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, நரகத்திலிருந்து உன்னை காப்பதற்காக ஒரு நபர் போராடுகிறாள் என்றால் அவளை வெறுக்காது, அவளை நேசி. ஒரு நாள் அவங்க தான் உன்னை பரலோகம் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதை புரிஞ்சுக்குங்க. ஆண்டவர் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார், ஆனால் விசுவாசியாதவர்களே அத்தர் அழித்தார் என்று வேறும் சொல்லுகிறது. பாருங்க 5ஆம் வசனம், விசுவாசியாதவர்களே அழித்தார். 6 லட்சம் மக்களை செங்கல் வழியாக வெளியே கொண்டு வந்தாங்க. 10 விதமான வாத எகிப்தில் கொடுத்து வெளியே கொண்டு வந்தார். அற்புதம், அற்புதம். அவங்க எல்லாம் அந்த சேனைகளை எல்லாம் முறியடித்தார். வானத்தை பார்த்தா ருசியான பணியாரம், நம்ம இட்லி மாதிரி இல்லைங்க, அப்படி ருசியாக சாப்பாடு. டெய்லி புதுசு, பழசு கிடையாதுங்க. கண்மலையிலிருந்து தண்ணி அப்படியே திறந்து வருங்க. பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம். அவர்களுக்கு வியாதியே வரவில்லை, பலவீனமானவர்கள் யாரும் இருக்கவில்லை. இப்படி அழைத்து வந்த ஜனங்களை கர்த்தர் ஏன் அழித்தார்? He destroyed them. Why? He destroyed them. Why? அவர் கொண்டு சேர்க்க அவரால் முடியும் என்று அவங்க விசுவாசிக்கவில்லை. They didn't believe God. He will take them to the land of Canaan. கானானுக்குள்ள அவர் கொண்டு போய் சேர்ப்பாருங்கிற நம்பிக்கை ஆண்டவர் மேலே இல்லை. ஏன் எங்களை அழைச்சிட்டு வந்தீங்க? அங்கே வெள்ளரிக்காய் இருந்தது, கொம்மட்டிக்காய் இருந்தது, ஏன் அழைச்சிட்டு வந்தீங்க? நாங்கள் அங்கேயே செத்து இருந்தால் கல்லறை கூட இருக்கும், அப்படி தான் சொன்னாங்க. முறுமுறுத்தாங்க. அத்தனை பேர் கொண்டுட்டார் ஆண்டவர். இன்றைக்கி நம்ம மூக்கோட மொழியோடு அவர் வச்சிருக்காருன்னா தேவ கிருபை, தேவ கிருபை நம்மை காத்து கொண்டு இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளையே, ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகாநாளி நியாய தீர்ப்புக்கு நித்திய சங்கலினாலே கட்டி அந்த காலத்தில் அடைத்து வைத்தார். நம்மை மட்டுமல்ல, தூதனையும் கூட. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தில் அனாயிண்டட் செரிப் லூசிஃபர், அபிஷேகிக்கப்பட்ட தூதன். உன்னை உடலெல்லாம் கல், விலையேறப்பட்ட கற்கள், எல்லா இசைக்கருவிகள், உன்னுடைய வேலை ஆண்டவர் ஆராதித்து கொண்டே இருப்பது. He was in the presence of God, throne room of God.
ஆண்டவர் நம்ம இதயத்தில் இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. அவன் ஆண்டோடைய சன்னிதானத்திலேயே அவன் நின்று கொண்டு இருந்திருக்கிறான். ஆனால் ஒரு நாள் ஏன் ஆண்டவருக்கு மகிமை செலுத்த வேண்டும்? இந்த மகிமையை நான் எடுத்துக்கொண்டால் என்ன? நினைத்த மாத்திரத்தில் சாத்தானாய் மாறி போனான். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, எந்த ஒரு காரியத்திலும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை விட்டு நீ மகிமை எடுத்துக்கொண்டாயானால் நீ ஒரு சாத்தானாய் மாறி விடுகிறாய். அவளை சங்கிலினால் கட்டி அடைச்சி வச்சார் ஆண்டவர். அநேக பேர் கட்டப்பட்ட அடைக்கப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. கை அடைக்கப்பட்டிருக்கு, கால் அடைக்கப்பட்டிருக்கு, எதுவுமே செய்ய முடியாது. they feel like sleeping all the time, depressed, frustrated, overeating, எதுவுமே செய்ய முடியாது. சோம்பேறித்தனம், சாப்பிடுவாங்க தூங்குவாங்க, சாப்பிடுவாங்க தூங்குவாங்க, வேலை செய்ய மாட்டாங்க, குடும்பத்துக்கே ஒரு பாரமாக வாழ்கிறாங்க. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைய, கர்த்தர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். அப்படி ஆதி மேன்மையை நீ காத்துக்கொள், ஆதி அன்பை காத்துக்கொள். நீ ரட்சிக்கப்பட்ட நாளில் கர்த்தர் உன்னை எவ்வளோ சந்தோஷமாக வைத்திருந்தாரு. எப்படி நீ ஆலயத்துக்கு போனாய், எப்படி ஜெபித்தாய், எப்படி கோயரில் இருந்தாய், எப்படி இசைக்கறி வாசித்தாய், எவ்வளோ காணிக்கை கொடுத்தாய். இன்று ஏன் நாரி போய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய்? தூதர்களையே கட்டி போட்டார் என்றால் நம்மை விட்டு விடுவாரா? சோதோம் குமாரா பட்டணத்தார்கள், அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்கள் அவர்களை போல் விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை திறந்து நித்திய அக்கினியின் ஆக்கினி அடைந்து திஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கார்கள். சோதோம் குமாரா நாட்களில் நடந்தது போல நடக்குங்க. என்ன பண்ணாங்க? கொண்டாங்க, விற்றாங்க, கட்டினாங்க, நாட்டினாங்க, அதிகமாக சாப்பிட்டாங்க, சோம்பேறியாக வாழ்ந்தாங்க, சாங்கா பொங்கமாக வாழ்ந்தாங்க. இன்றைக்கி வாழ்கிறோம், ஈட் அண்ட் லிவ் அண்ட் பி மெரி, டோன்ட் கேர் அபவுட் டுமாரோ. அப்படி ஒரு வாழ்க்கை, நிர்விசாரமான வாழ்க்கை, உல்லாசத்தின் உச்சக்கட்டம், சல்லாபத்தின் உச்சக்கட்டம், ஆணமானம் திருமணம். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, அமெரிக்காவுக்கு நான் அழுது ஜெபிக்கிறேன். இப்படி சட்டம் வந்து விட்டது. ஆலயத்துக்குள்ளே ஆணுக்கும் ஆணுக்கும் கல்யாணம் சாலமனைஸ் பண்ணணுமா பாஸ்டர்? திருமணம் செய்து வைக்கணுமா? இன் காட் வி ட்ரஸ்ட்னு பணம் வச்சுருக்காங்க. கிறிஸ்தவ தத்துவத்திலே அல்லாவிட்ட உபதேசத்திலே உறுதியாய் பிறந்தது தான் அமெரிக்கா. இன்றைக்கு ஆணும் ஆலயத்திலே திருமணம் பண்ணுவதற்கு சட்டம் வந்து விட்டது. அது ஊழியக்காரர்கள் பாஸ்டர்ஸே அவர்களுக்கு விவாதத்தை நடத்தி வைக்கணுமா? இதுதான் உச்சகட்டம், பாவத்தின் உச்சகட்டம். அடுத்தது என்ன? சோதோம் குமாராவுக்கு சம்பவித்தது சம்பவிக்கும். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைய, ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், காயினுடைய வழியிலே போகாதே, பிழையாமின் வழியிலே நீ போகாதே. காயின் கர்த்தருக்கு சகோதரன் ஆபேலை கொலை செஞ்சான். பிழையாம் கர்த்தருடைய ஜனத்தை சபிப்பதற்கு பணத்திற்காக பணத்தின் பின்னால் போனான். ஆண்டவர் சொல்ல, இவைகளை எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் 20 வசனம், மகா பரிசுத்த விசுவாசத்தின்மே உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திருங்கள். அல்லாமல் நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாக இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சில அக்கினியில் இழுத்து விட்டு பயத்தோடு ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரங்களை வெறுத்து தள்ளுங்கள். Deny the flesh, invite the spirit. மாம்ச அழுக்கு நீங்கள் எதிர்த்து விடுங்கள், அருவருத்து வெறுத்து விடுங்கள். மாம்சத்தின் கிரியலை அழித்து விடுங்கள். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையத்தை அழித்து விடுங்கள். ஆவியிலே ஜெபம் பண்ணுங்கள், ஆவிக்குள்ளாக ஜெபம் பண்ணுங்கள், அன்பிலே உங்களை காத்துக்கொள்ளுங்கள். நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திருங்கள். அப்படி நாம் இருந்தால் வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிழ்ச்சியுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடே உங்களை மாற்றவர்களாய் நிறுத்தவும் அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் வருகிறார், அதுவரையில் வலுவாதபடி உங்களை காப்பார். மகிழ்ச்சியோடு தேவனுடைய சன்னிதானத்திலே உங்களை நிறுத்துவார். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவனுடைய கரத்திலே நம்ம ஒப்பு கொடுப்போமா? சப்மிட் yourself to God. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள், தாழ்மை உள்ளவர்களாயிருங்கள். கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். அவருடைய வருகையிலே நாம் காணப்படுவோம். ஜெபிப்போமா? அன்பு இறக்கம் நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே,
ஒரு ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காய் போராட எங்களை அழைக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. விசுவாசம் ஒரு போராட்டம் என்றால், நல்ல ஒரு போராட்டம் என்றால், அந்த போராட்டத்தை போராடுவதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். உடைய கிருபையை நாங்கள் விருதாவை பெறாதபடி எங்களுக்கு எச்சரிப்பு கொடுத்திருக்கிறீர்கள். அந்த கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக பயன்படுத்தாமல் பாவத்தை விட்டு, உலகத்தை விட்டு, மாம்சத்தை விட்டு வெளியே வருவதற்கு, உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு கிருபை எங்களை தாங்குவதாக. இஸ்ரேல் மக்களைப் போல மனாந்தரத்திலே நாங்கள் அழிந்து போகாதபடி கானான் சேருவரையில் கர்த்தர் கரத்தை பிடிப்பீராக. பிசாசை போல நாங்கள் பெருமை உள்ளவர்களாய் கர்த்தருக்கு ஏற்று நிற்காதபடி தாழ்மைப்பட்டு அடங்குவதற்கு எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும். சோதங்குமர மக்களைப் போல பலரவு இச்சைக்குரிய பாவங்களில் ஆண்டவர் ஈடுபடுத்தி கொள்ளாதபடி சுத்தமான்களாய் எங்களை காத்துக்கொள்ளும். இந்த வருகை எங்களை ஆயத்தப்படுத்தும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தர்களை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரமபிதாவே, ஆமென்.